ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பிரேக் அனிமையோட எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நான் நீங்கள் லைக்கை போட்டால் ஒண்டிதான் என்னாலையும் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரெஞ்சு கேட்குறா, வந்து அந்த ப்ராமிஸ் அது ஞாபகம் இருக்கா? அதை நான் பண்ண போகிறேன். ஏன்னா நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க, அதுக்காக நான் கிஸ்ஸை உனக்கு கொடுக்க போகிறேன். அப்படியே அவ கிஸ் பண்ணுறா. அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன குழந்தைய கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே அங்க கிஸ் பண்ணது வேற ஏதோ ஒரு பொண்ணு தான். ஹீரோக்கு எதுவுமே புரியல. ஆமா, நீ வந்து யாரு? நான் அந்த சின்ன பொண்ணு அப்படியே பின்னாடி போயிடுறா. எதுக்கு உன்னை கிஸ் பண்ணனா? உன்னை வந்து ஹீல் பண்ணலான்னு நான் உன்னோட மாணவ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா. இது எனக்கு புரியல. நான் டைரக்டாவே கேட்கறேன். அதாவது மாணவ ரெக்கார்ட் பண்றதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவாங்க. ஆனா பின்னாடியே இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. அங்க ரெஞ்சுவை அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப தொல்லை பண்ணா. அதுக்காக தான் இவ்வளவு நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். அங்க வந்து உன்னோட பேட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அந்த ஸ்கில் ஏன்ஷியன்ட் டிராகன் அது உனக்குள்ள இருக்குன்னு. அது ஒண்டி இல்லாம உனக்குள்ள வித்தியாசமான 3 திறமை இருக்கு. பர்சனுக்கு எப்பயுமே 1 இருக்கும். ஆனா உனக்கு அதிசயமா 1ல இருந்து 3 கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பனா என்ன சொல்றீங்க? நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வாழ்க்கை இதுல நான் நைட்டா இருந்தேன், அது ஒண்டி தான் ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னும் எனக்கு 2 வாழ்க்கை இருக்கு, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்க. நான் ஏதோ ஒண்ணு உனக்கு அடிப்படல. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. இதுவே நான் உன் எத்துல இருந்தா ரெஸ்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். அப்படியே அவங்க போயிடறாங்க. ரெஞ்சுவும் அப்படியே தவறா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குன்னு. இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்தா அதுக்கான பிரைஸ். அப்படி இவங்க பண்ணும்போது யூரிஷி அங்க வந்துடுறா. ஏய் என்னப்பா, நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க? இல்ல உனக்கு வேற வேலையே இல்லையா? கண்ட நேரத்துல தான் நீ வருவியா? ஆனா ஏதோ ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி நாங்க என்ன பண்ண போனோம்னா அதுக்குள்ளேயே அவ வந்து கிஸ் பண்ணிடுறா. இதையா நீ பண்ண போன? அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் பண்ண வேண்டிய விஷயத்த நீ எதுக்கு நடுவுல புந்து பண்ண? இதெல்லாம் சரியல பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்ல அவன் நம்பரை கேட்டு வாங்கிக்கிறா. முன்னாடியே வந்து சொல்றான், என்னப்பா முதல் கட்டத்துக்கு இப்பதான் நீ போறியா? என்ன என்னோட நம்பர் வந்து உனக்கு வேணுமா? அப்படி அவங்க 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவங்க நம்பர்ஸை வாங்கும்போது அங்க ஒரு பர்சன் வரான். யார் இங்க? ஹமுரா. அதே மாதிரி யுஷிபாரா உன்னையும் நான் பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வருது. ஹமுரா வந்து பயங்கரமா சண்டை போட்டிருப்பான்ல, அதை பார்த்து தான் இவரு வந்திருக்காரு. இவரு அங்க சி ரேங்க்கு ப்ரொமோட் பண்ண வந்திருக்காரு. ஃபைட்டை நான் பார்த்தேன். இதனால நீ ஒரு சி ரேங்க்ல இருக்க ஒரு நைட்டா மாற முடியும். இப்ப தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். நீ தோக்கடிச்சல ஒரு பர்சன், இது என்னோட பிரதர் தான். ஆமா, எவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, இதுக்கு காரணம் என்ன? பரவாயில்ல, நீ வந்து ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்க. ஏன்னா உன்னால என்னோட எலை டீம்ல ஜாயின் பண்ண முடியும். அது வேற லெவலான டீம். நான் எதுக்கும் யோசிச்சுக்கப்பா. ஏன்னா ஏகப்பட்ட பயங்கரமான மிஷின்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இது இருக்கட்டும், உங்களோட ஸ்காலர்ஷிப் வழியா எனக்கு எவ்வளவு பேமெண்ட் வந்து கிடைக்கும்? அதான் அவரு சொல்றாரு. இது கேட்ட அவன் ஆடி போயிடறான். போதுமே, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். யுரிஷி பாராவையும் அவர் பாராட்டுறாரு. ஏன்னா அவளுக்கும் நிறையவே திறமை இருக்கு. அங்க ரெஞ்சுவும் வந்து கேட்கிறா, ஆமா நான் வந்து உங்களோட டீம்ல ஜாயின் பண்ண முடியாதா? ஆமா, நீ வந்து யாருமா? பேரு ரெஞ்சு. நானும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதையும் மன்னிச்சுக்கோ, உன்னால எந்த அளவுக்கு விஷயத்த பண்ண முடியும் அது வந்து எனக்கு சரியா தெரியல. அவளால என்ன பண்ண முடியும்னா உன்னோட பிரதர் கிட்ட தோத்து போக முடியும். வாய மோரியா, இதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? நான் மன்னிச்சிரு, உன்கிட்ட அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்ல. அதனால நான் உன்னை அப்புறமா பிக் பண்றேன். ஆனா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். அடச்சை, ஆனா உங்க கூடயே வருவேன்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து அந்த அகாடமிக்கு வராங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இதே மாதிரி இருக்காங்க. வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களே அந்த பசங்களோட இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா. இதே மாதிரி அவங்களோட ட்ரைனிங் முடியுது. இதனால ஹீரோ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுறான். இது வரைக்கும் ஹமுரா இந்த அளவுக்கு சோர்ந்து போனது இல்லையா? போற வழியில ஒரு வாய்ஸ் வருது. நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. அங்க நம்ம ஏன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடக்கூடாது? மன்னிச்சிருமா, எங்களால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஹமுரா ரொம்ப சோர்ந்து போயிட்டான். இப்பதான் ஹமுராவும் நானும் பயங்கரமான ட்ரைனிங்க பண்ணிட்டு வரோம். நாங்க அங்க போய் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ஆனா எனக்கும் பசி எடுக்குது, நான் போக கூடாதா என்ன? ஆமா, நீ பண்றது வேஸ்ட் தான். ஏன்னா அங்க போய் நீ ஸ்பான்சர்ஷிப்ல மணியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது வரது சாப்பிட்றதுக்கு இல்ல, மத்த விஷயத்த பண்றதுக்கு. ரெஞ்சோ சொல்றான். சரி, நீங்க வந்து எவ்வளவு சொல்லும் போது அப்புறமா உங்களுக்கு டைம் இருந்தா ஏன் அப்பயாச்சு மீட் பண்ணக்கூடாது, வெளியில போக கூடாது? கண்டிப்பா நம்ம போகலாம். ரெஞ்சு போனதுக்கு அப்புறம் ஹமுரா சொல்றான், நீ வந்து பண்ணது சரியே இல்ல. மத்தவங்களுக்காக பேசுறேன், என்னோட டிசிஷனையும் நீ எடுக்கிற. இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால என்னோட நல்ல விஷயத்துக்காக நீ பேசுற, அது வந்து ஓகே தான். நீ இனிமேலும் இப்படி பண்ணாத. எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல. நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஸ்மைல் பண்ணு, எனக்கு அதுவே போதும். அந்த பொண்ணு அவன் கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டா. அவங்க 2 பேரும் ஒண்டி எப்பயுமே ஒன்னா இருக்காங்க. என்னால அவங்க கூட சந்திக்க கூட முடியல. இதெல்லாம் சரியே இல்ல அவங்க பண்ற விஷயம். அதுக்குள்ள கால் வந்து யாராதுன்னு பார்த்தா ஹமுரா தான். ஆமா என்னப்பா அழுதுன்னு இருக்க போல? அப்படிலாம் இல்ல, வாய்ஸை வச்சோம் அப்படியே நல்லா சொல்ல முடியுது. ஏதோ பாத்துக்கினே சொல்ற மாதிரி நீ சொல்ற. ஆமா இல்லையா, பின்ன நல்லா பின்னாடி பாரு. கவலைப்படாத, நம்மளால வெளியில சாப்பிட முடியலன்னா என்ன, வந்து என்னோட வீட்டுக்கு வா, நம்ம வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம், காசும் மிச்சமாகும். இதுக்கு அவ ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு தூங்கும் போது கால் பண்ணி ஷாப்பிங்காக அவ கூப்பிடுறா. சீன்ல அங்க வந்து அவ கேக்குறா, ஆமா எதுக்கு என்ன இங்க இன்வைட் பண்ண? அதுவா, எனக்கு வந்து ஹமுராக்காக கிஃப்ட் வாங்கணும், அதுக்காக தான் உன்னை வர வச்சேன். எனக்கு தெரியல
என்ன வாங்குறதுன்னு. போய் என்ன கூப்பிட்டியா, சரி அதை நீயே பாத்துக்கலாம்ல. அட இரு, நீ வந்து எங்க போகிற. இதுக்கப்புறம் அவங்க நிறையவே தேடி பாக்குறாங்க, ஆனா எதுவுமே ஹம்ராக்கு பிடிக்கிற மாதிரி இல்ல. இதே மாதிரி டைம் போயிடுது, அங்க கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே வாங்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி டைம்ல ஏதாச்சும் ஸ்வீட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வாங்கி தர முடியாதா, சரி அப்புறமா நான் உன்னை பாக்குறேன். அட இருமா வாங்கி தரேன். அப்புறம் அவ ஐஸ்கிரீமை கொண்டு வரா. அங்க ஒரு 2 பசங்களை பார்க்கும்போது இவங்க 2 பேரோட பாஸ்ட பாக்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகுற மாதிரி அங்க ஃபீல் ஆகுது. அங்க திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டரும் வந்தான். சின்ன பையனுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல, அவன் ரொம்ப பயந்து போயிடறான். நான் என்ன பண்றது, இந்த மாதிரி டைம்ல நான் அந்த பையனை காப்பாத்தணும், இல்லனா அவன் கூட நான் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இருக்காது. அதனால அப்படியே ஓடி போறான். அங்க யுஷிபாராவும் சொல்றான், நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, இல்ல நான் பண்ணணும், நீ வந்து என்ன பண்ணு, மத்தவங்களை காப்பாத்து. அந்த மாஸ்டரும் இவ்வளவு நோக்கி வந்து, அப்படிதான் என்ன தாக்கு, நான் தான் உன்னோட டார்கெட், அவங்கள தாக்காத. மாஸ்டர் அவளோட வெப்பனை வச்சு கோடு போறா. இருந்தாலும் அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகல. சீக்கிரம் அதே மாதிரி காப்பாத்து. ஆமா நீ வந்து இன்னமும் போலியா, எல்லாருமே போயிட்டாங்க, ஆனா நான் உன்னை அப்படியே விட்டு போக முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நான் ஒரு சோசரரா இருந்தேன், உன்னை எப்படி என்னால விட்டு போக முடியும், எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவையில்லை. இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் பண்ணும்போது நான் ஒத்துக்கிறேன். அந்த மாஸ்டர் அப்படியே டவுனுக்குள்ள வந்து அவ மேல இருந்து ஸ்பெல்ல வச்சு தாக்குறா. ரெஞ்சு வந்து அவளோட ஸ்வாட வச்சு வெட்டி விடுறா. அவ்வளவுதான், இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவ எதிர்பார்க்காத போது பாம்பு மாஸ்டரோட தலை ஏகப்பட்டது வருது. இப்பதான் இவங்களுக்கே புரியுது, ஒரு தலையில 9 தலை கிட்ட இருக்குன்னு. திடீர்னு அது ஒரு ஸ்மோக் அட்டாக் பண்ணா. இது அவங்க மேல பட்டாத்த செகண்டே அதோட உடம்பு அப்படியே கல்லா மாற ஆரம்பிக்குது. இது அதோட பெட்ரிஃபிகேஷன் மேஜிக். நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இந்த விஷயம் ஹெட் குவார்ட்டருக்கு தெரிய வருது. அங்க இருக்கிற பசங்களும் பத்தி தான் பார்த்து யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒருவனா ஹீரோ கிட்ட அவரு சொல்றாரு, நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அங்க போனாலும் நம்மளால அதை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர்லாம் ரொம்ப சின்ன மாஸ்டர், இது வந்து 9 தலை இருக்க ஒரு ஸ்னேக். தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம ஜஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணோம்ல, கிட்ட ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, இதை தோக்கடிக்கிறதுக்கு 100 ஆளுங்களாச்சும் தேவைப்படுவாங்க. அப்படியே பாஸ்டுக்கு போது ஹீரோட அப்பா அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஹமுராவும் சொல்றான், உங்களுக்கு ரத்தம் தானே வேணும், எந்த நீங்க தாராளமா எடுக்கலாம், நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, உன்னால இதை தாங்கிக்க முடியாது. விஷயம்லாம் சடனா உனக்கு ஞாபகம் தான். ஆமா அவங்க எல்லாரையுமே நீங்களே சேவியர்ஸ் சொல்லிக்கிறீங்களா, உங்களால உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட காப்பாற்ற முடியல, நீங்களாம் என்ன சேவியர், அதனால நானே போறேன், நானே காப்பாத்துறேன். சைடு ரெஞ்சுவா அந்த மாஸ்டர் அப்படியே பிடிக்குது, அவளால கத்தியும் எடுக்க முடியல. இந்த டைம்ல அவன் இந்த நல்லா இருந்திருக்கும், அவன் என்ன காப்பாத்த வருவான்ல, என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியரை காப்பாத்த அவன் வரமாட்டான். அதுக்குள்ள அந்த மாஸ்டரை யாரோ ஒருத்தங்க வெட்டி போறாங்க, அது ஹீரோ தான். நான் கொஞ்சம் வரதுக்கு லேட் பண்ணிட்டேன், என்ன ரொம்ப வெயிட் பண்ண போல. ஆமா நீ வந்துட்ட ஃபைனலி. சைடு அந்த மாஸ்டரை அவன் பயங்கரமா வெட்டி போடுறான். இருந்தாலும் அது அவளுக்கும் வேலைக்காகல. அங்க நிறைய தலை இதே மாதிரி வந்துகினே இருக்கு. உன்னால முடியும், நீ வந்து பண்ணு, எனக்கு தெரியும் உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். நான் உனக்கு இன்னொரு ஹிடனான பவர் இருக்கு. அது எனக்குள்ள ஹிடனா இன்னொரு பவர் இருக்கா. ஆமா உன்னால கண்டிப்பா பண்ண முடியும், உன்னால அவேக்கன் பண்ண முடியும். கேவ பண்ணக்கூடாது, சீக்கிரமா அதை பண்ண பாரு. ஹீரோக்கும் சடனா அந்த விஷயம் ஞாபகம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்டா ஒரு பொண்ணை பார்த்திருப்பான்ல, அதுதான் இந்த பொண்ணு. இந்த விஷயம் ஞாபகம் அந்த அத்த செகண்டே அவன் இன்னொரு ஸ்கில்ல பயன்படுத்துறான். பாம்பும் அப்படியே தாக்க வந்தான், அதுல இருந்தோ தப்பிச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அதனால அந்த மாஸ்டர் அப்படியே துண்டு துண்டாவுது. இந்த சைடு அதே ஆளுங்க ஓடி வராங்க. நான் வந்து யோசிச்சேன், நான் சொன்னது உண்மைதான், இவனுக்குள்ள 3 வாழ்க்கைக்கான பவர் இருக்கு. சீன்ல அங்க அந்த பொண்ணை இன்வைட் பண்ணி நீயும் இதுக்கு தகுதியா இருக்குன்னு சொல்ல ரெஞ்சுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ நம்ம ரெஞ்சுவால ஹமுரா கூட அங்க சேர்ந்து இருக்க முடியும். அதனால அவ சந்தோஷமா சொல்றான், பாத்தியா இதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே ஒன்னா ட்ரைனிங் பண்ண போறோம், பெரிய விஷயத்த ஒன்னா பண்ண போறோம். ஆனா அதை அவளைக்கும் அவ கண்டுக்கல. அங்க போகும்போதே அங்க ஹீரோ கேக்குறான், ஆமா நீ வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருக்குமா என்ன, அதை பத்தி அவளைக்கும் அவ சொல்லல. அப்படியே அங்க போயிடா. அதாவது பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் சொல்லி வருது. 2 வாழ்க்கை 2 டிஃப்ரெண்டான பவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் 3வது வாழ்க்கை, அது வந்து என்ன பவர். 3வது ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்கா, அதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஹேரம் அனிமே, சோ வேற லெவல்ல இருக்கும். ஒருத்தவங்களும் லைக்க போடுங்க, ஏன்னா 4K லைக் அசால்ட்டா உங்களால கொண்டு வர முடியும். எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.